வணக்கம். தமிழ் தந்த கொடை. ஒரு மொழி என்ன கொடை கொடுக்க முடியும்? யாருக்கெல்லாம் அல்லது எதற்கெல்லாம் கொடுக்க முடியும்? மொழி என்பது தொடர்பு சாதனம், கம்யூனிகேஷன் டூல் என்பதாக பலரும் நினைக்கிறோம். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் அது வெறும் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல. சொல்லப்போனால் எந்த மொழியுமே ஒரு தனி தொடர்பு சாதனமாக மாத்திரம் இருப்பதில்லை. தொடக்கத்தில் அந்த பகுதியில் அல்லது அந்த கூட்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர்பாகத்தான் எந்த மொழியும் தொடங்குகிறது. ஆனாலும் காலப்போக்கில் அந்த கூட்டத்தில் அல்லது அந்த இனத்தில் இருக்கக்கூடியவர்களின் பழக்க வழக்கங்கள், அவர்கள் வாழக்கூடிய சூழல், அவர்கள் இருக்கிற பாங்கு, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய உறவு முறைகள், இவற்றையெல்லாம் வைத்துத்தான் அந்த மொழி, அந்த மொழியின் சொற்கள், அந்த மொழியின் பாங்கு, அந்த மொழியின் அமைப்பு ஆகியவை நிர்ணயிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ப அந்தந்த நாட்டில் அல்லது அந்தந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களின் சூழலுக்கு ஏற்ப மொழியிலே கூட மாற்றங்கள் ஏற்படுவதை காண்கிறோம். தமிழ் மொழியின் பங்கு என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் அல்லது இப்படிப்பட்ட தனிச்சிறப்புகள் எவை என்பதை சற்றே பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஒருவரை வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவரை உளமாற வரவேற்கிறோம் என்று குறிப்பிட வேண்டும் என்று நினைத்தால் we accord a warm welcome என்று சொல்லுவார்கள். இதை அப்படியே நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தால் ஒரு வெப்பமான அல்லது சற்றே வெப்பமான வரவேற்பை தருகிறோம் என்பதாக ஆகிவிடும். வார்ம் வெல்கம் என்று அந்த மொழியில் சொல்லப்படுவதற்கு காரணம் அந்த மக்கள் வாழக்கூடிய சூழல். அவர்களின் சூழல் மிகவும் குளிர்ந்த பிரதேசம். அந்த குளிர்ந்த பிரதேசத்தில் இருக்கும்போது ஒருவர் வீட்டுக்கு வந்தால் அவரை we accord a warm welcome, we give a warm welcome என்று சொல்லும்போது, வெளியில் இருக்கக்கூடிய குளிரிலிருந்து, வெளியில் இருக்கக்கூடிய பனிப்பொழிவிலிருந்து வீட்டிற்குள் வரும்போது உங்களுக்கு நாங்கள் சற்றே வெப்பமான ஒரு நிலைமையை தருகிறோம் என்பதாக அமையும். ஆனால் இதையே தமிழில் வெப்பமான வரவேற்பு என்று சொல்ல முடியாது. நாம் வாழக்கூடிய சூழல், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகள், இவற்றை வைத்து ஒருவரை குளுமையாகத்தான் நாம் வரவேற்பது வழக்கம். இது மொழிகள் எந்த இடத்திலே புழங்குகின்றனவோ அந்த இடத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய மாறுபாடுகள். இதே போலத்தான் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் தலைமுறை தலைமுறையாக காலம் காலமாக சில பழக்கங்களை கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த பழக்கங்கள் அவர்களுடைய பண்பாடாகவும் அவர்களுடைய நாகரீகமாகவும் மாறிப்போகும். தமிழ் இன மக்கள் பல தலைமுறைகளாக வாழக்கூடியவர்கள். பல தலைமுறைகளாக பழகி பழகி பார்த்து பார்த்து இவையெல்லாம் நமக்கு ஒத்து வரும் என்கிற நிலையில் சில பழக்க வழக்கங்களை தமிழ் மக்கள் கை கொண்டிருக்கிறார்கள். அந்த பழக்கங்கள் தான் தமிழ் பண்பாடாகவே மாறிப்போகின்றன. மொழியோடு இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு தொடர்பு என்பதில் இன்னும் ஒரு சிறிய உதாரணத்தை, எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஒருவர் உறங்குகிறார் என்றால் தமிழ் மொழியில் அதை நயமாக நாகரீகமாக சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும்? ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். பெண்ணே, நீ உறங்குகிறாயா என்று சொல்கிற வழக்கமோ கேட்கிற வழக்கமோ இல்லை. நம்முடைய பழைய இலக்கியங்களை பார்த்தால் தெரியும். மாணிக்கவாசகர் கூட பாடுகிறார், மாதே வளருதியோ. கண் வளர்தல் என்பதுதான் உறங்குதல் என்பதாக தமிழில் புரிந்து கொள்ளப்படுகிறது. கண்
மூடியிருக்கிறது என்று சொல்லாமல் அதற்கான பொருள் வேறுபட்டு விடும் என்பதனால் கண் வளர்தல் என்று சொல்லுகிற, மங்களமாகச் சொல்கிற ஒரு பாங்கு தமிழ் பண்பாடு. ஆகவே ஒரு மொழி கொடை கொடுக்கிறது என்றால் இந்த இயல்புகளை, இந்த பண்பாட்டு சின்னங்களை பிற மொழிகளுக்கும் பிற சமுதாயத்திற்கும் பிற நாடுகளுக்கும் வழங்கலாம். தமிழிலிருந்து வந்த கொடை என்று பார்க்கும்போது தமிழிலிருந்து தோன்றிய பிற மொழிகள் கடி தெலுங்கும் கவின் மலையாளமும் கன்னடமும் துளுவும் இவையெல்லாம் திராவிட குடும்பத்து மொழிகள் தமிழிலே இருந்து தோன்றின என்றால் தமிழ் தந்த கொடை. சில பண்பாட்டு சின்னங்களை கூட தமிழ் தந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எங்கேயெல்லாம் தமிழர்கள் சென்று வாழ்ந்தார்களோ அங்கேயெல்லாம் தமிழின் இயல்புகள் அவர்களோடு எடுத்து செல்லப்பட்டு இன்றைக்கு உலகளாவிய நிலையில் இந்த தமிழ் சின்னங்களாக, தமிழ் மங்கலங்களாக இவை நிலைத்திருக்கின்றன. இந்த வகையில் தமிழ் தந்திருக்கக்கூடிய கொடை என்பதிலேயே மிக முக்கியமாக நம்முடைய கண்களுக்கு படக்கூடியது, எல்லோருடைய நெஞ்சிலேயும் உயர்வை ஏற்படுத்தக்கூடியது உலகப் பொதுமறை என்று வழங்கப்படுகிற வள்ளுவம், இன்றைக்கும் வாழுகிற வள்ளுவம். சில நூல்கள் சில ஆண்டுகளுக்கு தாங்கும். இன்றைக்கு ஒரு நூல் படைக்கப்பட்டால் அந்த நூல் சில ஆண்டுகளுக்கு தங்கலாம், சில 10 ஆண்டுகளுக்கு தங்கலாம், இன்னும் சில நூல்கள் நூற்றாண்டுகளுக்கு தங்கலாம். ஆனால் 20 நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு கூட ஒரு நூல் இன்னமும் வாழுகிற நூலாக, அந்த நூலிலே காணப்படுகிற சங்கதிகள் இன்னமும் பொருத்தமானவையாக இருக்கின்றன என்றால் அந்த நூலின் சிறப்பை எப்படி சொல்வது? திருவள்ளுவம் என்பது தமிழ் தந்த கொடைதானே. தமிழ் நாகரீகம், தமிழ் பண்பாடு, தமிழ் புலவர் கூட்டம் தமிழ் உலகிற்கு மாத்திரம் அல்லாமல் உலகத்திற்கே தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடைதான் திருவள்ளுவம். திருவள்ளுவத்தை படிக்கும் போதும் கற்கும் போதும் ஓர் உண்மையை அதிலே உணரலாம். எந்த நோக்கங்களையெல்லாம் வள்ளுவர் நமக்கு தருகிறார் என்று தேடி பார்த்தால் அந்த நோக்கங்கள் பரந்துபட்டவையாக, மானுட இனத்திற்கே பொதுவான தன்மையை தரக்கூடியனவாக இருப்பதை காணலாம். 4 வகைகளிலே இந்த நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1, மனித வாழ்வை உயர்த்துதல், மனித வாழ்வின் உண்மையை, உயர்வை உணர்ந்து கொள்ளுதல், எக்ஸ்டோலிங் ஹியூமன் லைஃப் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ் என்று சொல்லலாம். 2வது, ஒரு பொது உடைமை, எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய தன்மை, ஜெனரிக் வேல்யூஸ் அண்ட் டுவர்ட்ஸ் அ காமன் குட் என்று சொல்லப்படக்கூடிய நிலை. 3வதாக அறிவியல் நோக்கு, சயின்டிஃபிக் அவுட்லுக். 4வதாக மெய் அறிவு சார்பு, எக்ஸ்டோலிங் விஸ்டம் தேன் நாலெட்ஜ். வெறுமே இத்தனை சங்கதிகள், இத்தனை தகவல்கள் எனக்கு தெரியும் என்பதாக இல்லாமல் இந்த சங்கதிகளிலே, இந்த தகவல்களிலே இருந்து பெறக்கூடிய ஞானம், மெய் அறிவு, அந்த மெய் அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை. இப்படி 4 வகைகளிலே திருவள்ளுவர் வள்ளுவத்தில் தம்முடைய நோக்கங்களை நமக்கு படைத்து காட்டுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார். மனித வாழ்க்கையில் எது முக்கியம் என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? உயிர்தான் முக்கியம். உயிர் இருந்தால் மற்ற எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு விடலாம். பணம் வரும் போகும், பதவி வரும் போகும், அந்தஸ்து வரும் போகும், கல்வி கூட எப்படியாவது பெற்றுக்கொண்டு விடலாம். ஆனால் உயிர் போய்விட்டால்
அந்த உயிருக்காகத்தானே அத்தனையும். ஒழுக்கத்தை உயிரோடு நிகராக வைக்கிறார். உயிரினும் ஓம்பப்படும், நிகராக கூட இல்லை, அதைவிட கூடுதலாக. காரணம் என்ன தெரியுமா? ஒழுக்கம்தான் நல்ல விழுமியங்களை தருகிறது, நல்ல இயல்புகளை தருகிறது. ஆகவே அந்த ஒழுக்கம் உயர்வான இடத்தில் வைக்கப்படுகிறது. ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னார், வாழ்க்கையில் த லார்ஜஸ்ட் கன்சர்ன் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை அல்லது மிகப்பெரிய கவனம், மிகப்பெரிய அக்கறை என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அது நடத்தையாக, நன்னடத்தையாக இருக்க வேண்டும். கேரக்டர் will be the largest concern in life. அதைத்தான் வள்ளுவர் ஒழுக்கம் என்று பாதை போட்டு கொடுத்தார். இந்த தனி மனித ஒழுக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறம், பொருள், இன்பம் என்பதாகவே தம்முடைய பகுப்பினை வைத்தார். முதலில் அறம். அறம் என்கிற அந்த எண்ணம் சரியாக அமைந்துவிட்டால் பொருள் அறத்தின் வழியில் வரும். அப்படி வரக்கூடிய பொருளை வைத்து இன்பம் துய்க்கலாம். சரி, எங்கேயெல்லாம் அறம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி வரும். செல்லும் வாயெல்லாம் செயல், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒழுக்கம் என்பதும் அறம் என்பதும் இந்த இடத்திற்கு, இந்த நேரத்திற்கு, இந்த சமயத்திற்கு என்பதல்ல. 8 மணிக்குத்தான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், 20 வயதில்தான் அறம் செய்ய வேண்டும் என்பதல்ல. இவையெல்லாம் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றனவோ அப்போதெல்லாம் செய்ய வேண்டியவை. எப்போது ஒருவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? எப்போதும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். வீட்டிற்குள் இருந்தாலும் சரி, வெளியில் செல்லும் போதும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, பிறரோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் வாழ வேண்டும் என்று கூறினார். இதனுடைய வெளிப்பாடுகளாகத்தான் பல குறட்பாக்கள் அமைகின்றன. ஒருவருக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இயல்புகள் கூட இந்த அடிப்படையிலேதான் இருக்கின்றன. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் வேண்டாம். ஏன் இவை 4ம் வேண்டாம் என்றால், இவை அறத்தின் பால் பட்டவை அல்ல. இவை அறத்திற்கு ஊறு விளைவிக்கும். இன்னொருவர் மீது பொறாமை இருக்குமென்றால் அப்போது அறச்செயல் செய்ய முடியாது. ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை கடினமாகவோ அடுத்தவரை புண்படுத்தக்கூடியதாகவோ இருக்குமென்றால் அப்போது அங்கே அறச்செயல் நிகழாது. இன்னாச்சொல் வேண்டாம், வெகுளி வேண்டாம் என்று அவற்றுக்கு தடை விதித்தார். ஆகவே தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என்பதை நமக்கு மிகப்பெரிய பாடமாக, வள்ளுவத்தின் முதல் பாடமாக, இன்று வரை வள்ளுவம் வாழுகிறது என்பதற்கான அடையாள பாடமாகவே கொடுத்தார். சரி, தனி மனித ஒழுக்கம் சரியாக இருக்கிறது, அடுத்தது என்ன? வள்ளுவர் டுவர்ட்ஸ் காமன் குட் என்பதை வலியுறுத்துகிறார். வள்ளுவரை புரட்டி பார்க்கும்போது மற்றொன்றும் நமக்கு புரிகிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பொருளாதார சூழலையோ, அரசியல் சூழலையோ, சமுதாய சூழலையோ வள்ளுவர் மாற்றச் சொல்லவே இல்லை. 1330 குறட்பாக்களை புரட்டி பார்த்தாலும் எங்கேயாவது ஓரிடத்தில் இவற்றையெல்லாம் இப்படியே மாற்றிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறாரா என்றால் இல்லை. இருக்கிற சமுதாய சூழல், இருக்கிற வாழ்க்கை சூழல், இருக்கிற அரசியல் சூழல், இந்த சூழலில் எப்படி வாழுவது, ஏன் மாற்றச் சொல்லவில்லை என்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம்.
பெரும்பாலானவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த நிலை எனக்கு பிடிக்கவில்லை, இதை நான் அப்படியே மாற்ற நினைக்கிறேன், எனக்கு அதிகாரம் கொடுத்தால் மாற்றிவிடுவேன். இவருக்கு பின்னாலே வரக்கூடியவர் என்ன சொல்லுவார்? இது எனக்கு பிடிக்கவில்லை, நான் இன்னும் மாற்றுகிறேன். இப்படியே போனால் மாற்றிக்கொண்டே இருக்கலாமே தவிர, மாற்றம் என்பதுதான் நிலையானது என்றாலும் ஒருவர் செய்தார் என்பதற்காக இன்னொருவர் மாற்றிக்கொண்டே போகலாமே தவிர அதிலே ஒரு நிலைத்தன்மையை காண முடியாது. ஆகவேதான் இருக்கிற சூழலை மாற்ற வேண்டும் என்பதை விட அந்த சூழலில் எப்படி அறத்தோடு வாழுவது என்பதற்கு நம்மை பழக்கிப்படுத்த கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் எண்ணுகிறார். நம்முடைய பழக்கம், நம்முடைய நிலை சரியாக இருக்குமென்றால் எந்த சூழலாக இருந்தாலும் அந்த சூழலுக்கு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டு அந்த சூழலில் அறத்தோடும் தர்மத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ முடியும். சரி, தனி மனித ஒழுக்கம் இது சரியாக இருக்கிறது. அடுத்தது என்ன நிலை? அந்த நிலையைத்தான் பார்த்தோம். எல்லோருக்குமான நன்மையை தரக்கூடியது. இந்த எல்லோருக்குமான நன்மை எப்படி இருக்க வேண்டும்? அது பொதுவான நன்மையாக இருக்க வேண்டும். சுற்றமும் நட்பும் நல்லதாக அமைய வேண்டும். கூட இருக்கக்கூடியவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்பதையே சொல்லுகிறார். சமூக நலம் என்று அதை சொல்லலாம். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் ஹெல்த். ஒருவர் நல்லவர்தான், அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்றால் தாய்மார்களை கேட்டால் சொல்லுவார்கள், எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை தவறானவன் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அதற்கு என்ன காரணம் சொல்லுவாள் தெரியுமா? என் பிள்ளை நல்லவன்தான், ஆனால் என் பிள்ளை இப்படி தவறு செய்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? சகவாச தோஷம். சகவாசம்தான் தவறு செய்ய வைத்ததே தவிர என் பிள்ளை இயல்பாக நல்லவன். ஒவ்வொரு தாயும் சொல்லக்கூடியது இதுதான். இந்த அடிப்படை, இது மனநலத்தின் அடிப்படை. ஒவ்வொரு மனித மனமும் இப்படித்தான் நினைக்கும், நான் தவறு செய்யவில்லை, நான் தவறு செய்ததற்கு வேறு யாரோ காரணம். ஓரிடத்திற்கு புறப்பட்டு போகிறோம். அப்படி புறப்படும் போது தாமதமாக புறப்பட்டு விட்டோம். போய் சேர வேண்டிய இடத்திற்கு தாமதமாக போய் சேருகிறோம். எண்ணி பாருங்கள், யாராவது தாமதமாகிவிட்டது, காரணம் நான் தாமதமாக புறப்பட்டேன் என்று ஒத்துக்கொள்கிறோமா? அங்கே போய் நின்றவுடன் என்ன சொல்லுகிறோம்? நான் சரியாகத்தான் புறப்பட்டேன், வருகிற வழியில் வேறு ஏதோ இடர்பாடு வந்தது. இல்லை இல்லை, இவர் வாகனத்தை ஓட்டும்போது தாமதமாக ஓட்டினார். இல்லை இல்லை, வருகிற வழியில் அங்கே சாலையில் ஏதோ ஒரு குறுக்கீடு. இப்படி வேறு யாரையோ காரணம் சொல்கிறோமே தவிர நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்கிறோமா? இதற்கு என்ன காரணம்? இந்த மனித மனம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள தயங்கும், தவறுகளையெல்லாம் அடுத்தவர்கள் மீது போடும். எனவேதான் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறையை வள்ளுவர் காட்டினார். மனநலம் உடையவரே ஆயினும் இனநலம் ஏமாப்பு உடைத்து என்றார். அவர் நல்லவராகத்தான் இருப்பார், ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சரியாக இருந்தால் இனநலம், உடன் இருக்கக்கூடிய சுற்றம், உடன் இருக்கக்கூடிய நட்பு, அந்த நலம் சரியாக இருந்தால் அதுதான் ஒருவருக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பாதுகாப்பு என்பது எப்படி கிடைக்கிறது? கூட இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தனி மனித ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலேயும் இருந்து அது அந்த சமுதாயத்திலேயே சமுதாய ஒழுக்கமாக, சமூக நலமாக மிளிர வேண்டும். இந்த நிலையிலே இருந்து இது அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனநிலைக்கு போக வேண்டும். தனி நலம் பொது நலமாக மிளிர வேண்டும். இந்த பொது நலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான்
பொருட்பால் பாடல்களிலே பலவிதமாக விளக்கி காட்டுகிறார். என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் பலமும் எவ்வளவுதான் அதிகாரமும் எவ்வளவுதான் அந்தஸ்தும் இருந்தாலும் அதை தனக்காக மாத்திரம் வைத்துக்கொள்வது என்பது இல்லாமல் அதை எல்லோருக்குமாக பயன்படுத்துவது என்பதை பல இடங்களில் பொருத்தி காட்டுகிறார். உண்ணும்போது கூட ஒரு காகம் போல இருக்க வேண்டும், காக்கை கரவா கரைந்துண்ணும் என்று காட்டுகிறார். எப்படி காகங்கள் தம்முடைய கூட்டத்தை அழைத்து அழைத்து உண்கின்றனவோ அதைப் போல பிறருக்கு நன்மை செய்யும் போது அந்த நன்மை காலத்தாலும் இடத்தாலும் செய்யப்பட வேண்டும். சரி, அப்படி செய்யப்படுகிற நன்மை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் செய் நன்றி அறிதல் என்றே வைத்தார். யாராவது ஒருவர் நமக்கு நன்மை செய்வாரே என்றால் அந்த நன்மையை மறந்துவிடலாகாது. அதை நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி மறப்பது நன்று அன்று என்றே ஆணையிடுவது போல குறிப்பிட்டார். சிலவற்றை சொல்லும்போது இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று எவை கூடாதோ அவற்றையும் சொல்ல வேண்டும். ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவற்றை மாத்திரம் செய்துவிட்டு செய்யக்கூடாதவை இருந்தால் அவற்றையும் சேர்த்து செய்துவிடக்கூடிய ஒரு தன்மை மனித இனத்தில் உண்டு. எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்பட வேண்டும், எதற்கு அச்சப்படக்கூடாதோ அதற்கு அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. பொத்தாம் பொதுவாக அஞ்சாமை என்று சொல்லாமல் எந்த செயல் அச்சமில்லாமல் செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சாமல் இருப்பது பேதமை. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாதவற்றை செய்யக்கூடாது. செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். தவறானவற்றை செய்தால் தவறு, சரியானவற்றை செய்யாமல் இருந்தால் தவறு. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். சின்ன சின்ன வரிகள். ஆனால் அந்த சின்ன சின்ன வரிகளிலே முத்திரை சின்னங்கள் பதிக்கக்கூடிய அளவிற்கு பாடங்களை சுருட்டி சுருட்டி மடக்கி மடக்கி கொடுத்தார். சின்ன குழந்தைகளிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தால் அந்த பொருளை சிறியதாக மடித்து மடித்து கைகளுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்வார்கள். மானுடத்தின் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சுருட்டி எடுத்து தங்களுக்குள் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும், அந்த கருத்துக்களிலேயே வாழ வேண்டும் என்பதற்காகத்தானோ என்னவோ சிறியதாக குறுக்கி குறுக்கி சுருட்டி கொடுத்தார். உலகப் பொதுமறை என்று வள்ளுவம் இன்றைக்கும் அழைக்கப்படுவதற்கு காரணம், ஒரு தனி இனத்திற்கோ அல்லது தனி கூட்டத்திற்கோ அல்லது தனி ஊருக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல இது. கொடை என்பது என்ன? முல்லைக்கு தேரிந்த பாரி என்று சங்க இலக்கியம் காட்டுகிறது. மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகன் என்று வள்ளல் பரம்பரை காட்டுகிறது. இவற்றையெல்லாம் தமிழர்கள் கொடை என்று வகைப்படுத்தினார்கள். கொடை என்று மாத்திரம் சொல்லாமல் கொடை மடம் என்று கூட சொன்னார்கள். அது என்ன கொடை மடம்? ஒன்றை கொடுக்கும்போது நான் கொடுப்பது இவருக்கு சரியாக இருக்குமா, இவருக்கு பொருத்தமாக இருக்குமா, ஒருவேளை நான் கொடுப்பது இவரிடத்தில் வீணாகி விடுமோ என்றெல்லாம் சிந்தித்து கொடுத்தால் அது கொடை மடம் அல்ல.
கொடுப்பவர் சற்றே மடத்தன்மையோடு கொடுக்க வேண்டுமாம். நுணுகி ஆராய்ந்து பார்த்து கொடுப்பதல்ல. கொடுக்க வேண்டும் என்று தோன்றினால் கொடுத்து விட வேண்டும். அதுதான் கொடை மடம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. ஒரு முல்லை கொடி காற்றிலே அசைகிறது. காற்றிலே அசையக்கூடிய அந்த கொடிக்கு ஒரு கொழு கொம்பை நட்டு வைத்திருந்தால் போதும். அதுவும் அரசனாக இருந்த ஒருவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய யாரையாவது கூப்பிட்டு, யாரது அங்கே, இங்கே வா, வந்து அங்கே ஒரு கொழு கொம்பை நட்டுவிட்டு வா என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் தான் பயணித்து கொண்டிருந்த ஒரு தேரை கொண்டு போய் நிறுத்தி அந்த முல்லை கொடியை அதிலே சுற்றி விடுகிறார் என்றால் அது கொடைமடம்தானே. இந்த முல்லை கொடிக்கு தேரா வேண்டும்? அதற்கு ஒரு சிறு கம்பு போதுமே. இவ்வளவு பெரிய தேரை எதற்காக இங்கே வீணடிக்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்திருந்தால் அது கொடை இல்லை. அது கொடை இல்லை. அந்த நேரத்தில் அந்த உயிர் துடிக்கிறதே என்று தவித்தார் பாருங்கள், அதுதான் கொடை. அந்த கொடி அசைகிறதே, அந்த கொடிக்கு ஏதாவது ஆதாரம் தர வேண்டுமே. அந்த ஆதாரம் தன்னுடைய மிகப்பெரிய தேர், இந்த தேர் இந்த கொடிக்கு தேவையா என்றெல்லாம் சிந்திக்காமல் தன்னிடத்தில் இருப்பதை அப்படியே எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற தவிப்பு ஏற்பட்டதே, அந்த தவிப்பு தான் கொடைக்கான அடிப்படை. எனவேதான் நம்முடைய பெரியவர்கள் அதை கொடை மடம் என்றார்கள். வள்ளுவரும் அப்படிப்பட்ட கொடை மடத்தில் கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை பேருக்கு அது பயன்படும் என்று பார்க்காமல், இனிமேல் வரக்கூடியவர்களில் எத்தனை பேருக்கு இது பயன்படும், இந்த தமிழ் சமுதாயத்திற்கு மாத்திரம் பயன்படுமா என்றெல்லாம் சிந்திக்காமல், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதையலை இதோ தருகிறேன் என்று எடுத்து கொடுத்தார். இன்றளவும் அந்த கொடை மடம் பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தனி இனத்திற்காகவோ ஒரு தனி கூட்டத்திற்காகவோ கொடுத்தவர் அல்ல வள்ளுவர். எப்படி தெரிகிறது? முதலிலே தொடங்குகிறாரே, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகிறார் இல்லையா? ஆதி பகவன் முதற்றே உலகு என்று பரந்துபட்ட நோக்கில் இந்த உலகத்தை பார்க்கிறார். மொழியில்தான் தொடங்குகிறார், அகரம் என்றுதான் தொடங்குகிறார். ஆனால் அங்கே தொடங்கி 1330வது குறட்பா முடிய தேடி பார்த்தால் எங்கேயாவது வள்ளுவருடைய ஊர் எது என்பதற்கான சான்று, அவருடைய இனம் எது என்பதற்கான சான்று கிடைக்கிறதா? வள்ளுவரை எங்கள் ஊர்க்காரர் என்று சொந்தம் கொண்டாடுபவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. ஆய்வாளர்கள் பலர் சேர்ந்து சென்னை மாநகரின் பகுதியாக இன்றைக்கு விளங்கக்கூடிய மயிலாப்பூரில் அவர் வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர் வாழ்ந்ததற்கான சில அடையாளங்களை கூறுகிறார்கள். ஆனால் தெளிவான சான்றுகள் என்று நம்மால் எதையும் சொல்ல முடியாது. மதுரையிலே வாழ்ந்தார் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலேதான் வாழ்ந்தார் என்பதற்கான அடையாளமோ அல்லது இந்த ஊர்க்காரர் என்பதற்கான அடையாளமோ அவருடைய பாடல்களில் காணப்படவில்லை. எத்தனையோ புலவர்கள், மிகப்பெரிய புலவர்கள், மிகப்பெரிய கவிஞர்கள், ஆனால் அவர்களுடைய பாடல்களில் எங்கேயோ ஓரிடத்தில் அந்த புலமை, அந்த கவித்துவம் அவற்றை மீறி அவர்களுடைய சொந்த இடம் அல்லது சொந்த புலம் என்பதற்கான அடையாளம் தெரிந்துவிடும். கங்கையில் புனிதமாய காவிரி என்று பாடும்போது அவர் காவிரிக்கரைக்காரர் என்பது தெரிந்துவிடும். அது தவறல்ல, அது மனித இயல்பு. அந்த இடத்தின் புனிதத்துவத்தை கூறுகிற இயல்பு. இருந்தாலும் அந்த இயல்பு கூட வெளியில் தெரியாமல் பாட வேண்டும் என்றால்
அந்த மகத்துவத்தை என்னென்பது? எந்த மனிதருக்கும் இருக்கக்கூடிய தன்னுடைய இடம் என்பதான ஒரு பிடிமானம் வள்ளுவரிடத்தில் நமக்கு தென்படவில்லை. எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை, எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை அவர் வெளிக்காட்டவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழ் மொழியில் பாடியிருக்கிறார் என்பதனால் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர், தமிழைச் சேர்ந்தவர் என்று எண்ணக்கூடுமே தவிர தன்னுடைய மொழி தமிழ் என்பதற்கான தனியான அடையாளமாக அவர் எதையும் சொல்லவில்லை. தன்னுடைய மொழி தமிழ் என்று சொல்லுகிறாரா? இல்லை, தமிழ் மொழியில் பாடியிருக்கிறார். ஆகவேதான் உலகளாவிய நோக்கில் எல்லோருக்கும் பொருந்தும்படியாக, உலகத்தில் எந்த மனிதர் எங்கே வாழ்ந்தாலும் அந்த மனித இனத்திற்கு பொருந்தும்படியாக கொடுத்திருக்கிறார். இதுதான் தமிழர்கள் கொடுக்கக்கூடிய பாங்கு. தமிழ் தந்த கொடை என்று பார்க்கிறோமே, ஒரு முல்லை கொடிக்கு தேரை கொடுக்கக்கூடிய தமிழின் பாங்கு. ஒரு மயில் கார்காலத்தில் மேலே மேகங்களை பார்த்தவுடன் அந்த மயில் அசைகிறது. அப்படி அசையும் போது அதனுடைய உடலில் சில சுருக்கங்கள் தோன்றுகின்றன. அதை பார்த்து கொண்டிருந்தவர், ஒருவேளை அந்த மயில் நடுக்குகிறதோ என்று நினைக்கிறார், போர்வை கொடுக்கிறார். உள்ளத்தில் பொங்கக்கூடிய அன்பை காட்டுகிற தனம் அது, அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் தமிழர்களுக்கே உரித்தான, தமிழ் மொழிக்கே உரித்தான, தமிழ் பண்பாட்டுக்கே உரித்தான தன்மை என்றால், அந்த அன்பின் அடிப்படையில்தான் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்களை, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளை வள்ளுவர் காட்டுகிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதைவிட அறிவை யாராவது துல்லியமாக விளக்க முடியுமா? எது அறிவு? வாட் இஸ் நாலெட்ஜ் என்று கேட்டால் எப்படி விளக்குவது? எப்படி விளக்குகிறார் வள்ளுவர் பாருங்கள். யார் சொன்னாலும், அது யாராக இருந்தாலும், அவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அணுக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், சேய்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், நமக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம், நமக்கு வேண்டப்படாதவர்களாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மை என்றால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது, அவர்கள் சொல்லக்கூடியதில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் அறிவாக இருக்க முடியுமே தவிர, அவர்கள் யார், அவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள், அவர்கள் எனக்கு இணக்கமாக சொல்கிறார்களா இல்லையா, அல்லது என்னை இழிவாக சொல்கிறார்களா என்றெல்லாம் பார்க்காமல் அவர்கள் கூறுவதன் உண்மையை ஏற்றுக்கொள்கிற பாங்கு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும், அறிவு எப்படி செயல்பட வேண்டும் என்பது ஓர் இனத்திற்கோ ஒரு கூட்டத்திற்கோ பொதுவானதல்ல, அனைவருக்கும் பொதுவானது. மனித வாழ்க்கையின் செம்மையை ஏற்றுக்கொள்கிற வள்ளுவர், அந்த மனித வாழ்க்கையின் செம்மை தனி மனித ஒழுக்கத்தால் உயரும் என்பதை உணர்த்துகிற வள்ளுவர், தனி மனித நலம் பொது நலமாக விரிய வேண்டும் என்பதை நமக்கு புலப்படுத்துகிற வள்ளுவர், அந்த பொது நலம் என்பது அறிவின் பால்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற அறிவியல் சிந்தனையை வைக்கிறார். அறிவியல் சிந்தனை என்பது அறிவின் பால்பட்டு ஒன்றை சந்திப்பது அல்லது அணுகுவது. சயின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிற அந்த சொல்லுக்கே கூட அறிவு என்றுதான் பொருள். ஸ்கியா என்கிற லத்தீன் சொல் அறிவு என்று பொருள்படும். அதிலே இருந்து வந்த சொல்தான் சயின்ஸ் என்கிற சொல். ஆகவேதான் சயின்ஸ் என்பதை அறிவியல் என்றே சொல்லுகிறோம்.
அறிவியல் என்பது கெமிஸ்ட்ரி இவ்வளவு, பிசிக்ஸ் இவ்வளவு என்று சொல்லுவதல்ல. எதையும் அறிவியல் பார்வையோடு அணுகுவது. அப்படி அணுகக்கூடிய தன்மை வள்ளுவத்தில் நிரம்ப காணக்கிடக்கிறது. இதிலே இருந்து அடுத்ததாக விரிவடைந்து நகர்ந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது வள்ளுவத்தின் மெய் அறிவு சார்பு. மெய் அறிவு சார்பு, மெய்யான அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அதன் உண்மைத்தன்மை, அதன் மெய்மைத்தன்மையை அறிவது. அதுதான் மெய் அறிவு. Not mere package of information. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பேக்கேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவல் என்பதற்கு இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு. 2000 ஆண்டுகள் என்ன, 50-60 ஆண்டுகள் என்றே வைத்துக்கொள்வோம். 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒருவருக்கு எல்லாம் தெரியும் என்றால் எப்படி சொல்வோம்? விரல் நுனியிலே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், நிரம்ப கற்றிருக்கிறார், கற்றவற்றையெல்லாம் விரல் நுனியிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லுவோம். கற்றதையெல்லாம் தன்னுடைய நெஞ்சத்திற்குள் தேக்கி வைத்து, தன்னுடைய நினைவாற்றலில் வைத்து, விரல் நுனியிலே அதை பற்றி சொன்னவுடன் வெகு வேகமாக சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறார் என்று விளக்குவோம். இன்றைக்கும் கூட விரல் நுனிதான். கணினியை திறந்து ஒரு தட்டு தட்டினால், விரல் நுனியாலே தட்டினால் அனைத்தும் கிடைத்துவிடும். இதுவும் கூட விரல் நுனிதான். ஆனால் அன்றைக்கு விரல் நுனி என்பதற்கான விளக்கம் வேறு, இன்றைக்கு விரல் நுனி என்பதற்கான விளக்கம் வேறு. இன்றைக்கு ஒருவர் எல்லாவற்றையும் தன்னுடைய நினைவாற்றலில் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஒரு நூலை கற்கும்போது அந்த நூலின் முதல் பக்கத்திலே இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் ஒருவர் தன்னுடைய நினைவிலேயே வைத்துக்கொண்டு தேட வேண்டும் என்கிற அவசியமில்லை. நூலை கூட முன்னர் புத்தகமாக பார்த்த அந்த நிலை இல்லாமல் இன்றைக்கு இ புக் என்பதாக வைக்க முடிகிறது. அப்படியானால் பலவற்றை தெரிந்து வைத்துக் கொள்வதோ, பலவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதோ அறிவு அல்ல. ஆகவேதான் மெய்ப்பொருள் என்றார். அந்த மெய் அறிவு என்பது என்ன? விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். மெய் அறிவு. வெறும் அறிவு என்பதற்கும் மெய் அறிவு என்பதற்கும் நிரம்ப வேறுபாடு உண்டு. மிக எளிதாக, மிகச் சுலபமாக ஒரு குறள்பாவில் இதை நமக்கு புரிய வைக்கிறார். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்குத்தக. இதை சற்றே பிரித்து பார்த்தால், கற்க, கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்குத்தக. எதை படிக்கிறோமோ, எதை கற்கிறோமோ அப்படி கற்றதன்படி வாழ வேண்டும். அதுதான் கற்றபின் நிற்க அதற்குத்தக. கற்றபின் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட பின் அதன்படி வாழ வேண்டும். இந்த குறட்பாவின் 2வது பகுதியில் சிக்கல் வரவில்லை. ஒன்றை கற்ற பின்னால், ஒன்றை உள்வாங்கிக் கொண்ட பின்னால் அதன்படி வாழ வேண்டும். ஆனால் இந்த குறளின் முதல் பகுதி, அதற்கு என்ன பொருள்? கற்க கசடர கற்பவை. இதை எப்படி பார்ப்பது? மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருள் கிடைக்கும். கசடு இல்லாதவற்றை கற்க வேண்டும். கசடு என்றால் நமக்கு தெரியும், அழுக்கு, மாசு என்று சொல்லலாம். அழுக்கில்லாதவற்றை, மாசில்லாதவற்றை, தீங்கில்லாதவற்றை கற்க வேண்டும். சரி, யார் நிர்ணயிப்பது? நான் ஒரு நூலை கற்க வேண்டும் என்று எடுக்கிறேன். அந்த நூலில் தீங்கு இருக்கிறதா, தீங்கு இல்லையா என்பதை யார் நிர்ணயிப்பது?
எனக்கு பக்கத்திலே இருக்கிற ஒருவர் ஆலோசனை சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த புத்தகத்தை எழுதியவரை அவருக்கு பிடிக்கவில்லை, அதனால் அந்த புத்தகம் சரியில்லை என்று சொல்லிவிடலாம். யார் நமக்கு அந்த புத்தகத்தை பரிந்துரை செய்கிறார்களோ அவர்களுடைய எண்ணம் அதிலே தூக்கலாக தெரியுமே தவிர உண்மையில் அந்த நூல் சரியா தவறா என்று யார் தீர்மானிப்பது? அப்படியானால் நூல் எப்படிப்பட்டது என்று யாராவது தீர்மானித்து அதன் பின்னர் அதை எடுத்து படிப்பது என்பது, அதை கற்பது என்பது, அது எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு சுழற்சியாகும்? இப்படி ஒரு சுற்று விஷயத்தை வள்ளுவர் சொல்லியிருப்பாரா? அந்த முதல் பகுதிக்கு என்ன பொருள்? கசடர கற்பவை என்பதற்கு என்ன பொருள்? கசடு இல்லாதவற்றை கற்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. நமக்கு நன்றாக தெரிந்த நம்முடைய நாட்டின் சில புராண கதைகளை இந்த இடத்தில் சற்றே தொட்டு பார்க்கலாம். இந்த புராண கதைகள் பல பக்தி இலக்கியங்களில் பேசப்படுகின்றன. ராமகாதையில் 10 தலை அரக்கன் ஒருவன் வருகிறான். அந்த 10 தலை அரக்கனுடைய பெயர் நமக்கு தெரியும், இலங்கேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிற ராவணன். இந்த ராவணன் படித்தவனா படிக்காதவனா? ராவணன் சாமகானம் இசைத்தால் கைலை மலையே உருகும் என்று அந்த புராணம் சொல்கிறது. அப்படியானால் சாமவேதம் கற்றவன்தானே. சாமவேதத்திற்கும் ரிக்வேதத்திற்கும் அதிகமான வேறுபாடு கிடையாது. ரிக்வேதம் என்பது மந்திரங்கள். அந்த மந்திரங்களையே இசையோடு சொன்னால் அது சாமவேதமாகிறது. அந்த மந்திரங்களை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் யஜுர்வேதம். ஆக சாமகானம் இசைத்தான் என்று சொன்னால் அவன் வேதங்களை கற்றவன் என்பது புலனாகிறது. சரி, சூரபத்மன் என்று ஒரு அரக்கன், அவன் படித்தவனா படிக்காதவனா? இவர்களுக்கெல்லாம் முன்னால் இரண்யன் என்று ஒரு ராட்சசன், அசுரன், அவன் படித்தவனா படிக்காதவனா? இவர்களெல்லாம் படித்தவர்களா இல்லையா என்று தேடி பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி, இவர்களெல்லாம் நன்றாக படித்தவர்கள், நிறைய கற்றவர்கள். ஒன்றும் வேண்டாம், கடவுள் எதிரிலே வந்து நிற்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் கையும் காலும் வெலவெலத்து போகும். ஆனால் எதிரில் வந்து நிற்கக்கூடிய கடவுளிடத்தில் ஏதோ ஒரு வரத்தை கேட்டு அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன அடுத்த நாழியே அதற்கு மாற்றாக அவரையே வளைப்பது மாதிரி இன்னொரு வரத்தை கேட்க வேண்டுமென்றால் இவர்களெல்லாம் எவ்வளவு தூரம் புத்தி கூர்மை படைத்தவர்களாக இருந்திருக்க வேண்டும்? படித்தவர்கள்தாமே, படிக்காதவர்களா? நிறைய படித்தவர்கள். அப்படியானால் இவர்கள் தீங்கானவற்றை படித்து விட்டார்களா? கசடர கற்பவை என்பதோடு பொருத்தி பார்ப்போம். இவர்கள் தீங்கானவற்றை படித்தார்கள், இந்த சாரார் மாத்திரம் தீங்கான நூல்களை படித்தார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? சாமகானம் தீங்கானதா? என்ன பொருள்? எதை படித்தாலும், அது எதுவாக இருந்தாலும் சரி, எதை படித்தாலும் கசடர கற்பவை என்றால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கசடு போக கற்க வேண்டும். கற்க கசடு அற கற்பவை. கற்பவை இங்கே இருக்கிற கசடு போகும்படியாக கற்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி. கற்க கசடர கற்பவை. கசடு என்பது கற்கப்படுகிற அந்த பொருளில் இல்லை, கசடு என்பது இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிற கசடு போக வேண்டும். அப்படி போனால்
கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மாத்திரமல்ல, அறிவு எப்படி மெய் அறிவாக மிளிர வேண்டும் என்பதையும் காட்டுகிறார். எனவேதான் இங்கே அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்னவர் பிறிதோரிடத்தில் அது மெய்ப்பொருள் என்கிறார். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றார். அறிவு என்ன தெரியுமா? துன்பம் இல்லாமல் காக்கக்கூடியது. எது துன்பம்? எப்போது துன்பம் வருகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய விரைவு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சொல்லுகிறோம், எனக்கு டென்ஷன் வருகிறது என்று சொல்லுகிறோம். ஏன் டென்ஷன் வருகிறது? ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிறது? யாருக்கு வருகிறது? கேள்வியை மாற்றி போட வேண்டும். டென்ஷன் ஏன் வருகிறது, டென்ஷன் யாருக்கு வருகிறது என்று வினா எழுப்பக்கூடாது. டென்ஷன் யாருக்கு வர முடியாது, டென்ஷன் எதற்கு வர முடியாது என்று வினாவை மாற்றி போட வேண்டும். ஏனெனில் எந்த ஒன்றுக்காகவும் டென்ஷன் வரலாம். அது அவரவர் மனப்பாங்கை பொறுத்தது. ஒருவர் மிகச்சிறிய ஒன்றுக்காக பதற்றப்படுவார், இன்னொருவர் மிகப்பெரிய ஒன்றுக்காக கூட பதற்றப்படாமல் இருப்பார். அப்படியானால் ஒன்றை அணுகுகிற முறை, இந்த அணுகுகிற முறை என்பது உள்ளே இருந்து வரக்கூடியது. அதைத்தான் அறிவு என்றும் கல்வி என்றும் வள்ளுவர் வரையறுத்து காட்டினார். இப்படி கல்வியை, அறிவை வரையறுத்ததன் ஆதாரமே அது தனி மனித ஒழுக்கத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான். இப்படி பார்த்து கொண்டே போனால் முதலில் நினைத்தோமே வள்ளுவத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் உண்மை என்று. அந்த பேருண்மை என்ன தெரியுமா? எதுவுமே புறத்தில் இல்லை, அனைத்துமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, அகத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை அது சரியாக இருக்குமென்றால் மானுட இனம் முழுமையும் சரியாக இருக்கும். மானுட இனம் முழுமையும் சரியாக இருக்கும். ஆகவேதான் வள்ளுவம் என்பது ஒரு தனி இனத்திற்கோ, ஒரு தனி கூட்டத்திற்கோ, ஒரு தனி நாட்டிற்கோ என்று மிக குறுகிய வட்டத்திற்குள் வரையறுக்கப்படாமல் உலகப் பொதுமறையாக திகழ்கிறது. இந்த உலகப் பொதுமறை என்பதே காலங்களை கடந்து, தலைமுறைகளை கடந்து, கூட்டங்களை கடந்து இருக்கும் என்றால் தமிழ் தந்த மிகப்பெரிய கொடை அல்லவா? இந்த கொடையை மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள்? தமிழ் உலகத்திற்கு ஒரு கொடையை கொடுத்திருக்கிறது. அந்த கொடையை மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள்? 3 எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் இது நமக்கு தெளிவாக புலனாகும். ஒருவர் வள்ளுவத்தை பார்க்கிறார். அவர் ஒரு ஜெர்மானியர். அந்த ஜெர்மானியர் தான் 1854ஆம் ஆண்டு முதலாக வள்ளுவத்தை மொழிபெயர்க்கிறார். கார்ல் கிரால் என்பது அந்த ஜெர்மானியருடைய பெயர். எதேச்சையாக ஒற்றை குறளை பற்றி அவர் கேள்விப்பட நேரிடுகிறது. அந்த ஒற்றை குறள், அதனுடைய பொருள் குறள் கூட அல்ல, ஏனெனில் அவருக்கு அப்போது மொழி தெரியாது. அந்த குறளின் பொருள் அவருடைய உள்ளத்தில் தைக்கிறது. இந்த மொழியை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கற்கிறார். திருக்குறள் முழுமையையும் கற்கிறார். அப்படி கற்றுவிட்டு 1854இல் அதை ஜெர்மானிய மொழியில் முதலாக மொழிபெயர்க்கிறார். தொடர்ந்து லத்தீன் மொழியில் 1856ஆம் ஆண்டு திருக்குறளை மீண்டும் மொழிபெயர்க்கிறார். அப்படி மொழிபெயர்த்த அவர் குறிப்பிடுகிறார், "No translation can convey any idea of its charming effect.
It is truly an apple of gold in a network of silver. ஒரு அற்புதமான வெள்ளி வேலைப்பாட்டில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கம் என்பதாகத்தான் வள்ளுவத்தை அவர் வர்ணிக்கிறார். 2 முறை மொழிபெயர்த்தவர். ஆனாலும் மொழிபெயர்ப்புகள் அதனுடைய முழுமையான அந்த அழகை நமக்கு தர முடியாது என்று குறிப்பிடுகிறார். வள்ளுவத்தை இன்னொருவர் எப்படி பார்த்தார்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல வெளிநாட்டறிஞர்களில் கிரால் ஒரு எடுத்துக்காட்டு. நம்முடைய நாட்டிலேயே மற்ற மொழிகளைச் சேர்ந்த அறிஞர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று தேடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒருவர் K.M. முன்ஷி என்கிற அறிஞர். அவர் குறிப்பிடுகிறார், his prescriptions cut across castes, creeds, claims and ages and have freshness which makes one feel as if they are meant for the present times. வள்ளுவர் ஒரு மருத்துவர் என்பதாகவே சொல்லுகிறார். மருத்துவர்கள் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார்கள் இல்லையா, அதை போல சொல்கிறார். வள்ளுவரும் அப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்திருக்கிறார். என்ன அந்த பிரிஸ்கிரிப்ஷன் என்பது? எந்த இனத்திற்கும், எந்த சாதிக்கும், எந்த கூட்டத்திற்கும் என்று தனியாக இல்லை, எல்லாவற்றையும் கடந்து எல்லோருக்கும் பொதுவாக, எல்லா காலத்திற்கும் பொதுவாக இருக்கக்கூடியது என்று குறிப்பிடுகிறார். இந்த வகையில் சமகாலத்தவராக வாழ்ந்தவர், வள்ளுவருக்கே கூட சமகாலத்தவராக வாழ்ந்த ஒருவர் வள்ளுவத்தை பற்றி என்ன குறிப்பிடுகிறார்? பரணர் என்று ஒரு கவிஞர், அவர் திருவள்ளுவருக்கு சமகாலத்தவராக வாழ்ந்தவராக கருதப்படுகிறார். அவர் வள்ளுவத்தை பார்த்துவிட்டு சொல்கிறார், இந்த வள்ளுவம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு கதை சொன்னார்கள். திருமால் சின்னஞ்சிறு மாணிக்குரலனாக வந்து, வாமனனாக வந்து, மூவடி மண் கேட்டு ஈரடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்துவிட்டு 3வது அடி வைப்பதற்கு எங்கே இடம் என்று தேடினாராமே, அப்படிப்பட்ட வாமனர்தான் இந்த வள்ளுவர் என்கிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். மாலும் குரலாய் வளர்ந்து மான் அடியால் ஞாலம் முழுதும் நயந்து அளந்தான், வாலறிவின் வள்ளுவரும் தம் குரல் வெண்பா அடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. வையத்தார் உள்ளுவதெல்லாம், வையத்தார் உள்ளுவது என்றால் உலகத்தவர்கள் சிந்திப்பது என்று பொருள் கொள்ளலாம். உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சிந்திப்பது என்றால் அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் சிந்திக்கக்கூடியது, அவருடைய காலத்தை தாண்டி இப்போதும் கூட இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியது, இனி வரக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியது என்றால் மானுட சிந்தனையில் என்னவெல்லாம் வருமோ அந்த சிந்தனைகள் அனைத்துக்கும் பொதுவாக பொருத்தமாக இருக்கக்கூடியவற்றை வள்ளுவர் தந்திருக்கிறார் என்று பொருள். எனவேதான் மிகப்பெரிய கொடையாக தமிழ் எத்தனையோ கொடைகளை பிற மொழிகளுக்கும், பிற நாகரிகங்களுக்கும், பிற சமூகங்களுக்கும், பிற நாடுகளுக்கும் கொடுத்திருந்தாலும் இந்த கொடைகளையெல்லாம் தனக்குள் அடக்கியதாக உலகத்திற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய, காலத்தை கடந்து பலகாலத்திற்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக தரப்பட்டிருக்கக்கூடிய கொடை வள்ளுவம் என்று சொல்லலாம். தமிழ் வள்ளுவம் என்கிற உலகப் பொதுமறையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறது. கொடை என்று கொடுக்கும்போதே அது இவருக்கு மாத்திரம்தான் என்று கட்டுப்படுத்துகிற வழக்கமில்லை. ஆகவேதான் இந்த கொடை மிகப்பெரிய கொடையாக, கொடை மடம் படுத்த கொடையாக உலகனைத்தையும் தனக்குள் அரவணைத்து நிற்கிறது. வாழ்க வள்ளுவம் என்று சொல்லுகிற அதே தருணத்தில் வாழ்க தமிழ் தந்த கொடை என்றும் கூறுவோம்.